மோடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுத. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை உற்சாகமாக்குறவர், அவருடைய மகிமை கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் 32வது வசனத்துடைய முதல் பகுதியும் ஒருவர் சத்த உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அழகான வேத பகுதியை தேவன் நமக்கு இந்த கால வேளையில் தேவன் நமக்கு தந்திருக்கிறதை நினைத்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமென். அதனுடைய 31வது வசனத்தினுடைய சாரம்சம் 3-4 பகுதிகள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். இந்த பகுதியை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், இந்த வேத பகுதியோடு கூட ஒன்றிட்டு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பரமேறி கடந்து செல்கிறதுக்கு முன்பாகவே பிதா நமக்கு வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அப்போ எருசலேமிலே அவர்கள் 10 நாட்கள் காத்திருந்த போது வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த பகுதிகளெல்லாம் நம்ம தியானிக்கும் போது அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்தார்? பொழிந்தள்ளினார். எல்லாரும் ஆவியில களி கூறுகிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக கர்த்தர் என்ன செய்தாராம்? வழி நடத்தினார். அந்த 2வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 46வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன செய்தார்? சேர்த்து கொண்டு வந்தார். அந்த காலகட்டம் ஒரு பெரிய எழுப்புதலில் தீ பற்றி எரிந்த ஒரு காலகட்டம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து, ஆமென், 40 நாட்கள் பயங்கரமாக குழப்பத்தில் இருக்கும்போது இந்த 10 நாட்கள் காத்திருந்த இந்த சீஷர்கள் மூலம் 120 பேர் சீஷர்கள் மூலம் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அந்த எருசலேமில் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். இப்படி அப்போஸ்தலர்கள் மூலம் கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கும் போது 3வது அதிகாரத்தில், ஆமென், இந்த அப்போஸ்தலர்கள் மூலம், ஆமென், அதிசயமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலம் நிறைய அற்புதங்கள் நடந்தது. ஆனால் சாதாரணமான மனுஷனாக இருந்த, ஆமென், அப்போஸ்தலர்களாக இருக்கிற பேதுரு யோவான் மூலம் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்தார்? என்ன அற்புதம்? பிறவி சப்பானிய எழும்பி நடக்க 40 வருஷமா நடக்க முடியாம சப்பானியா இருந்த, தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த, அவன் வாழ்க்கையில் அவன் எழும்பவே முடியாது, இனி அவன் சப்பானி தான் என்று முட்டுக்கட்ட வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவன் சாதாரணமான அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர்களை கொண்டு அவன் இயேசுவின் நாமத்தினால அவளை எழும்பி நடக்க கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. அது ஒரு சாதாரணமான அற்புதமாக நடக்கலை. அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் அந்த பேதுரு யோவானையும் எப்படி பார்த்தாங்கன்னா தெய்வமாக பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அவங்கள கொண்டு போய் வணங்க போனாங்க, பூமாலை போட போனாங்க. இப்போ தான் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா உடனே போய் காலுக்கு கீழே விழுறதுக்கு கூட மனிதர்கள் என்ன செய்யறதில்ல. ஆமென். காரியம் நடக்கணும்னா ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா காலில் போய் விழுந்து ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்யணும், சாதிக்கணும் விரும்புகிறாங்கல்ல. இந்த ஜனங்க இந்த அற்புதத்தை பார்த்தோன்னே உண்மையிலே தேவர்கள் இந்த இடத்துல வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்கள பூமாலெல்லாம் போட்டு வணங்க ஆரம்பித்தார்கள். ஆமென். அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் உங்களை போல மனிதர்கள் தான், நீங்கள் கர்த்தராக தேவன் மூலம்தான் இந்த அற்புதம் நடந்தது, அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செலுத்துவீர்களாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு பயங்கரமான சோதனை ஏற்பட்டது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போ சோதனை ஏற்படும் தெரியுமா? அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போடும்போது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, துதிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகளுக்கு தான் என்ன உண்டாகும்? எதிர்ப்புகள் உண்டாகும், சோதனைகள் உண்டாகும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் மத்தியில் அந்த சோதனை வந்தபோது வசனம் சொல்லுகிறது, வாஸ்து பார்ப்பீங்கன்னா அந்த 4வது அதிகாரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதை வாசிக்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை சிறைச்சாலைக்குள்ளால தள்ளுவதற்காக முயற்சி எடுத்தார்கள். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 17வது வசனம் 18வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து ஒரு அற்புதம் நடந்த போது இயேசுவின் நாமம் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டது? உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஓ இயேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் பார்ப்போம். எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க? ஹல்லேலூயா. அந்த இயேசு என்று சொல்ற வார்த்தைக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஜீவன் இருக்குது. ஆமென். இயேசுன்னு சொல்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. இயேசுன்னு சொல்லி பாருங்க. ஆமென். வேதத்தில் சொல்லுமா, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இருக்கிறதே உங்களுக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. இந்த ஒரு அற்புதம் தான் இந்த ஜனங்கள் மத்தியில் பயங்கர கலக்கத்தை கொண்டு வந்தது. ஆமென். பிரதான ஆசாரியர்கள், அங்கே இருந்த ஏரோது, அவங்களுக்கு இருந்த ஆமென் வேதபாரகர், அங்கே இருந்த சதுசேயர்கள் எல்லாருக்கும் இந்த இயேசுக்கு பின்னால் போயிடுவாங்க என்ற ஒரே கலக்கத்தினால இனி இயேசு என்ற நாமத்தை எந்த இடத்துல பரப்பக்கூடாது என்பதற்காக அவங்களை கட்டளையிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமென். இயேசு நாமத்தையா, இயேசு நாமத்தை நாங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், சொல்லுங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசு என்ன மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஒரு காரியம் மட்டும் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, மற்ற எல்லாம் நீங்கள் சொன்னால் நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. இதுக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காகவே நம்மை அழைத்து வேறு பிரித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்களிடத்தில் போய் இயேசு அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர் என்று பறைசாற்றுவதற்காக, அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை சொல்லுவதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இன்றைக்கு சொல்ல குருடனை பாருங்க, கண்ணு தெரியாத குருடன் இயேசுவை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான். எல்லாரும் அதட்ட ஆரம்பித்தாங்க. இயேசு கடந்து போயிட்டார். அவருக்கு தெரியாமல் போகலை, தெரிஞ்சு தான் போனார். மனுஷனுடைய நிலையை அறிவதற்கும் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவதற்கும். ஆமென். எல்லாம் இயேசு போயிட்டார். ஆனால் பின்னால் வந்தாங்களா, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும். முன் நடப்பார் யாரு? முன் நடப்பார் யாரு?
கற்பு பூனை பாதுகாப்பு. ஆமாம், இப்போ உள்ள சூழ்நிலையில் ஹல்லேலூயா. முன்னடப்பார் யார்? எல்லாரும் விளங்க இயேசு வர்றார். ஆமாம், யார்? சீஷர்கள். ஆமாம், எல்லாரும் விலகுங்க சும்மா அப்படின்னு அதட்டிட்டு அவங்க முன்னால் போயிட்டாங்க. பின்னடப்பார் ஒரு கூட்டம் போகுது. அற்புதத்தை கண்டவங்க, அதிசயத்தை பார்த்தவங்க பின்னடப்பார். இவர் சத்தம் போட்டே இருக்காரு, தாழ்வுக்குமானே எனக்கு பின்னால் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் பொறுமை வேண்டாமா? அவங்களும் சொல்கிறாங்க, வாய மூடிய, இயேசு போயிட்டாரு. அவர் இயேசு போயிட்டாருன்னு சொன்ன அந்த செகண்டில் வேதத்தில் தெளிவாக சொல்லுது, முன்னிலும் அதிகமாய் அவன் சத்தமிட்டு என்ன செய்தானா? கூப்பிட்டான். முன்னடப்பாருக்கும் பின்னடப்பாருக்கும் சத்தத்துக்கு மிஞ்சி அவன் கூப்பிட்டான் பாருங்க. கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருந்தார். கையில் தட்டி கர்த்தர் துதிங்க பார்க்கலாம். அப்படியே சத்தம் எங்கே கேட்டது? அங்கே நின்ற இயேசு அவன் மேல் வஸ்திரத்தை கலந்து போட்டு ஓடி வந்து அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அவன் பிரதிபலிக்கிற, பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பேதுரு யோவானை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நல்லா படிப்பறிவு உள்ளவங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், பேதுரு யோவானை பற்றி நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கு. ஆமாம், அவங்கள குறித்து வேதம் நல்லா தெளிவாக சொல்ல. அதே 4வது அதிகாரத்தை வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது. வீடு கட்டுகளாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு இயேசுவை முன்னிறுத்தினாங்க. 2வது, அவரால் அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதை சொன்னவங்க 13ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவங்க யாரு? படிப்பறியாதவர்களும் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோட வந்து பாருங்க, படிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆமென். இயேசுவோடு வந்து பாருங்க, படித்தவங்களா உயர்ந்திருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம், படித்தவங்களா உயர்ந்திருக்காங்க? ஹல்லேலூயா. யார் கூட வரணும்னா சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனோடு கூட நீங்கள் வந்து பாருங்க. ஆமென். அவங்க சாதாரணமானவங்க அல்ல, அசாதாரணமானவங்க. இயேசுவோடு கூட இருந்த 3.5 வருஷத்தில் கர்த்தர் அவங்களை உருவாக்குனது உண்மைதான். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்ற போது அவங்க எப்படி பேசினாங்களாம்? தைரியமாக பேசினாங்களாம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, தைரியமாக பேசினாங்களாம். அந்த தைரியம் இன்னைக்கு இந்த சபைக்கு வருதா? ஆமென். அபிஷேகத்தோட நிரம்பி சொல்லுங்க, கர்த்தரை நான் தைரியமாக கர்த்தரோட வார்த்தையை சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எதிர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, 1000 10,000 பேர் எதிர்த்து வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல பிரதிபலிக்கும் என்று சொல்லுகிறவங்க மட்டும் நல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். ஆமென். அவங்க படித்தவங்க இல்லை, பேதமை உள்ளவங்க, அறிவில்லாதவங்க, அப்படிப்பட்டவங்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஹல்லேலூயா. தைரியமாக பேச கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், கிருபை கொடுத்தார். இன்னைக்கு படித்தவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆமென். படிப்பறிவு இல்லாதவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆமென். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு மாளிகை செய்கிறார். ஆமென். அடுத்த பகுதிக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லுவோம். அவங்கள சிறையில் போடுறதுக்கும் பயந்தார்கள், பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். அவங்களை விடுதலையாக்கப்பட்ட பின்பு 23வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆதி கிறிஸ்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தின் மூலம் ஜெயம் பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் சொல்கிறது சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஆமென். ஜெபத்துக்கு அர்ப்பணிப்பு இருக்கு, தேவை. ஆமென். ஜெபத்துக்கு என்ன தேவை? அர்ப்பணிப்பு தேவை. நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணுறது ஈஸி அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணுன்னா 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் உங்களை என்ன செய்யணும் தெரியுமா?
உங்களை உருவாக்குறதுக்காக டைம் எடுக்கணும். ஆமென். பல சிந்தனைகள் நமக்கு எதிராக வரும். அதெல்லாம் மாற்றிட்டு ஒருமுகப்படுத்துவதற்கு நம்முடைய சிந்தனைகளை பிள்ளைகளை அங்கேங்க ஓடாதீங்க. ஆமென். சிந்தனைகளை நம்ம கர்த்தருக்கு நேரம் திருப்புவதற்கு ஆமென் கவனமாக கவனிக்கணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்க நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆமென். தியாகம் பண்ணணும். ஆமென். இன்னும் சொல்லப்போனால் விலைக்கிரயம் கொடுக்கணும். நம்ம விலைக்கிரயம் கொடுக்கணும். எல்லா ஜபங்களுக்கு பதில் உண்டா? எல்லா ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரா? கிடையாது. அக்கிரம சிந்தையோட ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்து எத்தனை மணி நேரம் ஜபித்தாலும் 40 வருஷம் ஜபித்தாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கிடையாது. ஆமென். 40 நாள் உபவாசம் இருந்து ஜபித்தாலும் அதுக்கு பதில் கிடையாது. ஆமென். என்ன சிந்தையோட? அக்கிரம சிந்தையோட. ஆமென். பாவ உணர்வோடு ஜபித்தாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கிடையாது. ஆனால் என்ன ஜபம் தேவைப்படுது தெரியுமா? ஒரு மனப்பட்டு தியாகத்தோடு ஜபிக்கிற ஜபத்துக்கு ஒரு நிமிஷம் ஜபித்தாலும் அதுக்கு பலன் இல்லாமல் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அன்னைக்கு கஷ்டத்தின் பாதையில், எதிர்ப்பின் மத்தியில், ஆமென், எல்லாரும் மறட்டினதுக்கு மத்தியில், முடியாதுன்னு சொன்னதுக்கு மத்தியில் இவங்க செய்தது என்ன தெரியுமா? தங்களை அழைத்த, நம்மளை வேறு பிரித்த சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆமென். விண்ணப்பம் பண்ணாங்க. எப்படி என்ன விண்ணப்பம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மத்தியில் தைரியமாக இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 30வது வசனம் வாசிங்க. ரொம்ப முக்கியமானது. 29, 30 வசனங்களில், இப்போதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய கோலியாத்துகள் எழும்புவாங்க, நிறைய வேதப்பாரர்கள் எழும்புவாங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்க. நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் எழும்பிடும்னு சாத்தானுக்கு தெரியும். ஆமென். இந்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா ஆமென், உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் எழும்பு என்பது யாருக்கு தெரியும்? ஆமென். அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா உங்கள் பின்னால் இன்னைக்கு நம்ம ஒரு ஆளாக நிற்கிறோம். ஆமென். ஆபிரகாம் சாராள் அழைக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்? கொஞ்சம் நாட்களில் கர்த்தர் அவனை தனியாக தான் உருவாக்குனார். ஒரு ஆளாக நிற்கிற வரையிலும் ஆபிராம் சாராள் அப்படி தான் இருந்துச்சு. அவங்கள கர்த்தர் வேறு பிரித்து எல்லாருக்கும் மத்தியில் உயர்த்து நிறுத்த திட்ட வைத்த போது கர்த்தர் ஆபிராமை ஆபிரகாமா கர்த்தர் மாற்றினார். சாராளை சாராள், ஆமென், சாராள் என்று மாற்றினார். ஆமென். சாதாரணமாக இருந்தவங்களை அசாதாரணமாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. தனித்து நிற்கிற வரையிலும், தனித்து கோதுமையாக நிற்கிற வரையிலும் நம்ம கொண்டு எந்த அற்புதத்தையும் காண முடியாது. ஆமென். மோசே பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் உருவாக்கப்பட்டு தனித்து தான் கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. எப்போ கர்த்தர் அவனை தரிசித்து அவனை வேறு விதமாக திசை திருப்பினாரோ அவனை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றினார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தனித்து நிற்கிற வரையில் அற்புதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெருத்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது, எப்போ தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்றோமோ அப்போ கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. என்ன விண்ணப்பம் பண்ணாங்க? ஆண்டவரே, இவங்க பயமுறுத்தல்கள் எல்லாம் நீங்க கவனமா கேட்டு, அடுத்த வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படியும் செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை, அந்த கடைசி பாட்டை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகங்க. ஆமென். அனுக்கிரகம் செய்யுங்க, அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முன்னால் இருந்து தைரியமாக பேசணுன்னா என்ன வேணும்? அபிஷேகம் வேணும்.
பிள்ளைகளெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏன்? இன்னும் ஆவியில் நிரம்பணும். ஆமென். இன்னும் பலப்படணும், இன்னும் தைரியம். இவங்களுக்கு அப்போஸ்தலருக்கு தைரியம் இருந்துச்சு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. போலீஸ் அவங்க கைது செய்த போது அவங்க மத்தியில் எப்படி இருந்தாங்க? தைரியமாக தான் பேசினாங்க. ஆனாலும் பயமுறுத்தலுக்கு மத்தியில், இந்த அதிகாரிகள் மத்தியில் இன்னும் தைரியமாக பேச எங்களுக்கு ஞானத்தை தாங்க, கிருபை தாங்க என்று ஆண்டு சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் வேதம் தெளிவாக சொல்லுது, அவங்க ஜெபம் பண்ணின போது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த தைரியத்தை தாங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த அந்த செகண்டு கர்த்தரோட வல்லமை கர்த்தர் அந்த இடத்துல விளங்க பண்ணினான். ஜெபம் அவ்வளோ வல்லம் உள்ளது. ஆமென். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? அது இந்த தேசத்தில் இங்கே இல்லை, நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம், ஒருவேளை நீங்கள் ஏதேன் ஜெப ஆலயத்தில் ஜெபிக்கிற இந்த ஜெபம், ஆமென், அந்த பல மைல் தூரத்தில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒருவருக்காக நீங்கள் ஜெபித்தால் அங்கே போய் ஊடுருவி அதே செகண்டில் அற்புதம் செய்ய வல்லம் உள்ளது தான் நீங்கள் ஜெபிக்கிற, நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தோட வல்லமை. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்கள், உன் ஜெபம் வல்லம் உள்ளதுன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எப்படி அழகாக சொன்னீங்க தெரியுமா? ஜெபிக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? உன் ஜெபம் வல்லம் உள்ளது. ஹல்லேலூயா. உன் ஜெபம். ஜெபிக்கிறவங்க தைரியமாக சொல்ல, முகத்தை பார்ப்பாங்க, என் முகத்தை பார்ப்பாங்க. ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்க முகத்தை பார்ப்பாங்க, ஜெபிக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் வல்லம் உள்ளது. ஆமென். ஜெபிக்கிறவன் சோர்ந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் அடிக்கடி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஜெபிக்கிறவனுக்கு சாத்தானுக்கு சவால் விட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை குறித்து ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஜெபம் உங்கள் வாழ்வின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது. ஆமென். வாழ்வா இல்லை உங்களுக்கு மரணமா என்பதை நிரூபிக்கக்கூடியது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துடைய வல்லமை. 2வது, ஆவிக்குரிய நிலைமையை நம்முடைய செதுக்க வல்லம் உள்ளது இந்த ஜெபம். 2 காரியம் சொன்னேன், தெளிவாக சொல்கிறேன். நம்பர் 1, நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது ஜெபம். எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் இந்த ஜெபத்தை பற்றி பேசினா அது யாருக்கு பிடிக்காது? இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, இன்னும் உலகத்துக்கு பிடிக்காது. அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு காரியத்தில் இந்த ஜெபம் அற்பமாக எண்ணப்படுற ஒன்று. ஆனால் உண்மையாக ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபிக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ரொம்ப அற்பமா ஜெபமா, 1 மணி நேரம் ஜெபமா. ஒரு தடவை 12 மணி நேரம் ஜெபம் வச்ச உடனே ஒருத்தர் சொன்னாங்க, ஏன் இப்படி மக்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், மக்கள் கஷ்டப்படல, நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆமாம், நடத்துகிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. மக்கள் 4 தடவை வருவாங்க, ஆமாம் 1 மணி நேரம் கழித்து வருவாங்க, 4 மணி நேரம் கழித்து வருவாங்க. ஆமாம், முடியும்னா உட்காருவாங்க, முடியலைன்னா எழும்பி போவாங்க. அவங்கள பற்றி கவலையே நம்ம படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு என்ன பாக்கி கொடுத்துருக்கா அவங்க அதுக்கேற்றபடி இருந்து அவங்க சாதிச்சுட்டு போயிடுவாங்க. நடத்துகிறவங்க நாங்கள் இருக்கணுமே. 12 மணி நேரம் ஜெபம்னு சொன்னால் அந்த 12 மணி நேரம் எங்கே இருக்கணும்? ஆமென். எத்தனை பேர் மாறி மாறி நடத்தினா அந்த 12 மணி நேரம் ஜெபத்தை நடத்த முடியும்? ஹல்லேலூயா. இறக்க இல்லாதவங்கள நிறைய பேர் இருக்கீங்க பாருங்க, ஒரு தலாட்டு கூட இல்லை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நடத்திட்டு போங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. அந்த 12 மணி நேரம் ஜெபத்தை கொஞ்ச நேரமாவது வந்து உட்கார்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை பார்த்தீங்களா? அதை காட்டிலும் பிரதானமானது அது. ஆமென். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நமக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும், நமக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும், சபைக்குள்ள அசைவு உண்டாகும், கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை சந்தித்த போது அனனியா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ போ இந்த சவுலை சந்தி,
அவன் சொல்கிறான், ஐயோ அவன் பயங்கரமானவன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை, அவன் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஜபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? யார் தினமும் ஜபத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, ஜபிக்க தேவ சமூகத்தில் வராங்களோ, அவங்கள பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென். நம்பர் 1. 2வது, ஆராதனைக்கு ஆரம்ப ஜபம் முதல் முடிவு ஜபம் வரையிலும் வந்து உட்கார்றது மட்டும் இல்லை, முழுசாக ஆராதிக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும். 3வது, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக இருக்காங்க, அவங்கள நல்லா ஆவியில் பலன் கொண்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வரும். இது இல்லாமல் போகும்போது தான் ஆமென் நடத்துகிற எங்களுக்கு, அவங்கள பற்றி நடத்துகிறவங்க எங்களுக்கு, ஜபத்தில் காணாமல் இருக்கிற உங்களை பற்றியும் என்னை பற்றியோ கவலை வருது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இனி காலம் செல்லாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களை நேசித்து இந்த காரியத்தை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். தைரியமாக சொல்கிறேன், இந்த சபை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய அக்கறை வச்சிருக்கிறார். இதற்கு முன்னால் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென் உண்மையாக வாழ்ந்த ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆமென். உண்மையாக கர்த்தரை நேசித்த ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்களை கர்த்தர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் தான் சொல்லுங்கள். இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜெபம் மாதிரி இல்லை அன்னைக்கு இருந்தது. ஆமென். இன்னைக்கு இப்போ நம்ம ஜெபிக்கிறது போலெல்லாம் இதுக்கு முன்னால் போன தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தது, இதை காட்டில் வல்லமையாக ஜெபம் பண்ணாங்க, இதை காட்டில் ஆவியில் நிரம்பினாங்க, இதை காட்டில் கத்திற்குள்ளால் களி கூர்ந்தாங்க. அவங்களோட வாயிலிருந்து நல்ல வார்த்தை புறப்பட்டு வந்தது, கர்த்தரை உற்சாகமாக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இத்தனை பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த இடத்துல நம்ம ஜெபித்தால் இந்த இடம் அசையும். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி உற்சாகமா ஆமே, எல்லா கண்களை மூடி உலகத்தை மறந்து நம்ம மறந்து ஆமென் எல்லாரும் ஆவில நிரம்பி ஆமென். அன்றைக்குள்ள ஆதி அப்போஸ்தல கால கடினமான சூழ்நிலையிலும் ஆமென், முடியாத சூழ்நிலையிலும், மனுஷனால கூடாத சூழ்நிலையிலும் அவங்க செய்ததெல்லாம் ஜெபம்தான். நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க, ஜபத்தினால் சாதித்தவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு முன்னால நிற்கிறாங்க. நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா இந்த இடம் மட்டும் இல்ல, இந்த தேசமே அசையும். நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க, நான் ஜெபிக்க முற்பட எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பதான் கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். நல்ல முழு மனசா கை தட்டுங்களேன். சத்துரு வெக்கப்படட்டும், மாம்சிக கிரியை வெக்கப்படட்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டி படைக்கிற அந்தகார கிரிய வல்லமைகள் வெக்கப்படட்டும். ஜெபிக்கிறவங்களா மாற்ற கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. நல்ல தைரியமா சொல்லுங்க, நானும் இன்னும் ஜெபிக்கிறதுல ஆதி அப்போஸ்தல காலங்கள் ஜெபித்து ஜெபத்தில் தரித்திருந்தது போல ஜெபத்தில் தரித்திருக்க எங்களை அபிஷேகிப்பீராக. நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. ஒரு எல்லா சத்தமும் மேலே வரட்டும். நம்மளை ஜெபிக்க விடாமல் அமுக்கி வைத்திருக்கிற மாம்சீக கிரியைகள், மாம்ச எண்ணங்கள், ஆமென், உலக பிரகாரமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நம்மளை தடை பண்ணாதபடிக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபையா கர்த்தர் இன்றைக்கு எழுப்ப வைப்பாராக. நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. ஆண்கள் பகுதியில், பெண்கள் பகுதியில், வாலிபர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில் இந்த ஜெபம் போதா, இந்த ஆமென் போதாது. ஆமென், இந்த ஆமென் போதாது. அன்னைக்கு ஒரு மனப்பட்டு கூடினாங்க, ஏக இருதயமா இருந்தாங்க, ஏக சிந்த உள்ளவர்களா இருந்தாங்க, கர்த்தரை துதிப்பதில், கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் உண்மையா இருந்தாங்க. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து ஆமென் சொன்னா இந்த பிள்ளைகள் எல்லாம் வாயை திறந்தா இந்த இடம் அசையாதா? பகைஞருடைய சத்துருக்களை அவங்க முறியடிப்பாங்களாம் அவங்க ஆமென் சொன்னா. ஹல்லேலூயா. பாலகர் வாயினால துதி உண்டு பண்ணுவேன். ஆமென். எல்லாரும் ஆவியில் நிரம்பினா அந்த இடம் என்ன செய்யும்? அசையும். ஆமென். எப்பெல்லாம் அந்த தேவ சமூகத்தில் அசைவு உண்டானது தெரியுமா? 1-2 காரியத்தை உங்களுக்கு மத்தியில் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். ஆமென். மோசையோடு தேவன் சீனாய் மலையில் ஜனங்களோடு கூட பேசும்போதும் சீனா மலை அசைந்ததாக சங்கீதம் 68 சங்கீதம் 8
8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பூமி அதிர்ந்தது. என்னது, என்ன அசைந்தது? சீனா தேவ சமூகத்து, தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக, அவருடைய சத்தத்துக்கு முன்பாக மலையும் அசைந்தது. ஹல்லேலூயா. அவ்வளோ மகிமை நிறைந்ததாக்கும் அவருடைய பிரசனம். ஆமென். 2வது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் எலும்புகளுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்னபோது அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டானது. வாசிங்க பார்க்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், பாத்தீங்களா, கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இது ஒரு அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்குற இடத்துல இந்த அசைவு இருந்தால் நம்மெல்லாம் சும்மா கை வச்சுட்டு இருக்கவே மாட்டோம், தெரியுமா? ஆமாம். இந்த பிள்ளைகளெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க எப்போ அசைவு உண்டாகும் போது. ஹல்லேலூயா. தேவன் இறங்கி அவருடைய பிரசனத்தினால இந்த இடத்தை நிரப்புனா ஆமாம், வாலிபர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எழும்பி பிரகாசிப்பாங்க. ஆமென். யாமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த இடம் அசையணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த இடம் அசையணும்னு? நாம் கூடி இருக்கிற இடம் அசையணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? விரும்பினா கர்த்தர் அசைப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணனா கர்த்தர் அசைப்பார். இந்த இடத்துல கர்த்தரோட வார்த்தை சொல்லப்பட்டால் கர்த்தர் அசைப்பார். கர்த்தரோட வல்லமைனா கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. உயிரற்ற எலும்புகள், உலர்ந்து போயின எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரை என்று கட்டளையிட்ட போது தீர்க்க தரிசனத்தை உரைத்தான் கர்த்தர். அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இனி வரப்போகுது. ஆமென். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மெல்லாம் அசையாமல் இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் வேதத்தில் தெளிவாக சொல்லுது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் அசைவில்லாத ராஜ்யமாக இருக்கும். வானம் பூமி அசையும். அந்த அசைவில் நீங்களும் நானும் அசைந்துடக்கூடாது. அதற்காக இன்றைக்கு தேவ சமூகத்தில் அசையுமானால் அந்த ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தர் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. அந்த ராஜ்யம் நமக்குள்ளால கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நம்ம அசையும் போது, கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருக்கு முன்பாக ஆவில பலன் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அசைய பண்ணுகிறவர். அந்த இடத்தை அசைய பண்ணுகிறவர். நம்ம இப்போ அசைய பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அசைவில்லாத ராஜ்யத்தில் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க அவர் போதும். நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்குள் களி கூறணும் விரும்புறீங்க? அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்காக என்ன ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க நல்ல மேல கையை தட்டி அசையணும். நாம் அசையணும். அசையாம இருக்க வர நாம மரித்தவர்களோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக அசைகிற ஒரு ராஜ்யமா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நல்ல பலத்தோட. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை தெளிவாக வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12வது அதிகாரம் எல்லாருக்கும் அது தெளிவாக தெரியணும். நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருப்போமோ தெரியாது. 25வது வசனத்திலிருந்து ஆமென் 27 வரை வாசிங்க பார்க்கலாம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். கொஞ்சம் கவனமா கவனிக்கிறீங்களா? பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிச்சு. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. அவருடைய சத்தத்துக்கு முன்னால நிக்க முடிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னால நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு முடிங்க. ஆமென்.
என்னை சோதிக்க எங்களை சோதிக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னாலும் சொல்லுங்கள், அவளுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எப்பொழுதும் 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 ஆமென். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. இப்போ நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தாலே நமக்கு உணர்வு வர வேண்டாம்? ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை உருவாக்குற ஒரு நேரம் இது. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற நேரம் இது. நம்மளை உற்சாகமாக்குற நேரம் இது. ஹல்லேலூயா. வேதம் என்ன தெளிவாக சொல்லுது பார்த்தீங்களா? அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள். கொஞ்சம் இருக்கீங்களா? கொஞ்சம் அந்த வசனத்தை தெளிவாக பாருங்க. அசையாதவைகள், நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள், உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும். ஆமென். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், என்ற வார்த்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. ஹல்லேலூயா. பக்தியோடும். ஆமென். கடந்த நாட்களில் கர்த்தரோட வார்த்தை பேசும்போது ஆமென், பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு இதில் இருக்கிற பக்திவான்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை கனப்படுத்துகிற கர்த்தர் அறிந்திருக்கிறார். இருதயத்தில் உண்மையை ஏக்கமுள்ளவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருக்காக உண்மையாய் காத்திருக்க கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போகிறீங்க, எதை இழந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கக்கூடாது? என்னோடய ஆசை அதுதான். ஆமென். என்னுடைய ஆசை அதுதான். உங்களுடைய ஆசை எதுவாக இருக்கணும் தெரியுமா? எதை இழந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கக்கூடாது. ஆமென். இழந்தா இதே போல நிர்பாக்கியசாலிக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவ்வளோ வருஷங்கள் நம்ம ஆராதிச்சோம், அந்த ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிட்டோன்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை இழந்து போயிட்டோன்னா, நம்மை போல பரிதபிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை சொல்ல, நிர்பந்தமான மனுஷன் யார்? யார் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? ஆமென். உண்மையாகவே நிர்பந்தமான மனுஷன். ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவர் தன் வாழ்க்கையை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நான் நிர்பந்தமான மனுஷன் யார்? ஆமென். நிர்பந்தப்படுத்தப்பட்டவன். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே ஒரு அசைவு எங்களுக்குள்ளால் உண்டாகட்டும். ஆமென். மற்ற ஜனங்களை விட நாம் அசைகிறவர்களாக இருக்கணும். ஆமென். மற்ற ஜனங்களை விட நாம் அதிகமாக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். மற்ற ஜனங்களை விட நாம் அதிகமாக துதிக்கிறவர்களாக இருக்கணும். மற்ற ஜனங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க கர்த்தர் பலன் தருவாராகும். ஹல்லேலூயா. சத்தவேத்தி ஹல்லேலூயா. அடுத்த 3வது பாட்டு அதில் சொல்லப்பட, பரிசுத்தாவினால் நிறைந்து. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தில், 31வது வசனத்தில், ஜெபம் பண்ணின போது அந்த இடம் அசைந்தது. 3வது, அவர்கள் எல்லாரும், ஆமென், அப்படி தானே இருக்கு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த சின்ன பிள்ளைகள், இந்த நாடியில் கை வச்சிருக்கவங்க, ஆமென், குனிஞ்சிருக்கவங்க, கடமைக்குன்னு வந்தவங்க, ஆமென், இப்போ வசனத்தை படிக்கிறவங்க, இப்போ எழுதிட்டு இருக்கிறவங்க, இப்போ அங்கே நோண்டுறவங்க, இவங்க எல்லாரும் போகும்போது பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். எப்போ? நம்ம ஜெபிக்கும் போது எல்லாரும். ஆமென். அந்த கொர்நேலி வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கணக்கு சொல்லலை. ஆனால் நம்ம பேதுரு போன போது, கர்த்தரோட வார்த்தையை சொன்ன போது அங்கே இருந்த அத்தனை பேரும். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி நிரப்புவார்னு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க இந்த ஹல்லேலூயா? ஆமென்.
கர்த்தர் எல்லாரையும் நிரப்புவார்னு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நிரப்புவாரா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்ச இல்லைன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் அசைச்சிட்டேன்னா நீங்கள் கையும் காலையும் சும்மா வச்சிருக்கவே முடியாது. ஆமென். உங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்பீங்க. நீங்களாக இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, எனக்குள்ள ஒரு தேவ மகிமை இறங்கி வந்தது, எனக்குள்ள ஒரு அசை உண்டானது, செத்தவைகள் எல்லாம் உயிரடே கர்த்தருக்கு பலன் தந்தா. சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்கள் எல்லாரும் அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும், உண்மையாக ஜெபித்த அத்தனை பேரும், அசை உண்டாக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளாலேயும் ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கடைசி வசனம் தெளிவாக சொல்லுது. அடுத்த பாட்டு சொல்லுது, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். யாருக்கும் பயப்படலை, அதிகாரிக்கு பயப்படலை. ஆமென். வேதப்பாருக்கு பயப்படலை, சதுசேருக்கு பயப்படலை, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பயப்படலை. அத்தனை பேருக்கு முன்னாலும் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தைரியமாக சொல்ல கர்த்தர் அவர்களை அதிகாரப்படுத்தினான். நம்மை உயிரோடு எழுப்புவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. எந்தெந்த இடங்களெல்லாம் கர்த்தரை துதித்தாங்களோ, எந்தெந்த இடங்களெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்தினாங்களோ, அந்தந்த இடங்களெல்லாம் ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த அபிஷேகம் நம்மை ஆளுகை செய்வதாக, சபை நிரப்புவதாக, ஆவியிலே பலன் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.